அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஆன்மீக யாத்ரா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூருக்கு அருகே இருக்கக்கூடிய திருக்கண்டியூர் அப்படின்ற கோயில் ஸ்தலத்தில் தான் இருக்கிறோம். திருக்கண்டியூர் அப்படின்றது அஷ்ட பைரவர்களில் அஷ்ட வீராட்டனம் என்று சொல்லக்கூடிய 8 விதமான பைரவ ஸ்தலங்களில் திருக்கண்டியூர் கோயில் ஸ்தலம் மிக மிக பிரசித்தி பெற்றது. பிரம்மசிர கண்டீஸ்வரர் அப்படின்ற இந்த ஒரு ஸ்தலம் ஏன் இந்த பெயர் வந்தது, இந்த கோயிலோட வரலாறு என்ன, சிறப்பு என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிரகண்டீஸ்வரர் அகந்தையை அழித்து ஞானத்தை கொடுக்கும் சிவ வடிவமான பைரவரை பற்றியது. கால பைரவர் சிவனுடைய ருத்ர அம்சமாக அறியப்படுகிறது. 8 வகையான கால பைரவர்கள் உண்டு. இன்னும் ஆழமாக பார்த்தால் 64 பணிகளை செய்யும் பைரவர்களும் உண்டு. கால பைரவர் காலத்தை கடந்து நிற்பவர் என்ற பொருளும் உண்டு. காலத்தின் அதிபதியும் அவரே. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இவற்றை கடந்த ஒரு நிலை. ஈசனுடைய பைரவ அவதாரங்களை 8 வடிவங்களை 8 ஆலயத்தில் காட்டி நின்ற இடம் அவை. இந்த கோயில் ஸ்தலங்கள் தான் அஷ்ட வீரஸ்தானங்கள் என்று இருந்து தற்போது அட்ட வீராட்டனம் என்று அழைக்கப்படுகின்றது. இதில் முதலாவதாக இருக்கக்கூடிய இந்த திருத்தலத்தோட வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா, ஈசனுடைய 5 முகங்களான வாமதேவம், அகோரம், தத்புருஷம், சத்யோஜாதம், ஈசானம். ஆரம்ப கட்டத்தில் பிரம்மதேவருக்கும் 5 முகங்கள் இருந்தது. சிவனை போன்று தனக்கும் 5 முகங்கள் உள்ளதால் சிவனுக்கு சமம் என்று பிரம்மதேவர் எண்ணினார். இதன் காரணமாக பிரம்மதேவர் பல இடங்களில் தன்னுடைய அகங்காரத்தை வெளிப்படுத்தினார். இதை அறிந்த ஈசன் பிரம்மதேவரின் அகங்காரத்தை போக்க யாகம் ஒன்றில் பிரம்மதேவரை அழைத்தார். பிரம்மதேவரும் கலந்து கொண்டார். யாகத்தின் இறுதியில் பிரம்மதேவருடைய 5 முகத்தையும் 5 திசைகளில் இருந்து வணங்குமாறு கூறினார். பிரம்மதேவர் கூறியதை போன்று ஈசனும் பிரம்மதேவரை ஒவ்வொரு திசையில் இருந்தும் ஒவ்வொரு முகமாக வணங்குகிறார். 5வது முகத்தை வணங்குவதற்கு திசைகள் இல்லை. எனவே பிரம்மதேவர் தன்னுடைய 5வது முகத்தை வணங்குவதற்கு ஈசனால் கூட திசையறிந்து வணங்க இயலவில்லை என்று அகங்கார தொனியில் பேசினார். இதனால் கோபமடைந்த ஈசனிடம் இருந்து ருத்ரனாக காலபைரவர் வெளிப்பட்டார். எல்லா இடத்திலும் காட்டிய அகங்காரத்தை ஈசனிடம் காட்டியதால் பிரம்மனுடைய 5வது சிரசை கண்டம் செய்தார். பிரம்மனின் 5வது சிரமான அகங்காரம் எனும் தலை அகண்டது. இந்த வரலாற்றின் காட்சிகளை மையப்படுத்தி உருவான இந்த ஸ்தலம் 5 தலைகளை ஒன்றை அகற்றி அகந்தையினை அடக்கிய தலம் இது. பிரம்மனுடைய சிரசையே கண்டம் செய்ததால் பிரம்மசிர கண்டீஸ்வரர் என்ற நாமம் இன்றும் அழைக்கப்படுகிறது. பிரம்மனின் தலையை கொய்ததால் சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் உண்டாயிற்று. பிரம்மனின் மண்டை ஓடு சிவனின் கைகளில் ஒட்டி கொண்டது. எனவே பிரம்மகத்தி தோஷத்தை போக்க ஈசன் கபாலத்தில் யாசகம் பெற்று கபாலீஸ்வரராக கர்மத்தை கழித்தார். எப்படி பார்க்கடலில் நஞ்சினை உண்டு உலகத்து உயிர்களை காத்தாரோ, எல்லாருடைய கர்ம வினைகளையும் தான் ஏற்று ஆண்டியாய் அலைந்தார். பிரம்மன் ஒவ்வொரு உயிருக்கும் பொறுப்பானவர் என்பதால் தத்துவார்த்த ரீதியாக அகங்காரம் எனும் கொடிய குணத்தை அகற்றியதால் உண்டான கர்ம பலனை அனைத்தையும் தானே ஏற்றுக்கொண்டு ஆண்டிக்கோலம் பூண்டார். சிவபெருமான் இந்த மக்கள் மேல் கொண்ட அன்பு அப்படியானது. இந்த வரலாற்றை காணும்போது சத்தியத்தில் சிந்திக்க வேண்டியது நிறைய உண்டு. அதில் பிரம்மன் என்பவர் படைப்பின் அதிபதியாக கருதப்படுபவர். படைப்பு என்றால் அது எவ்வகை படைப்பாகவும் இருக்கலாம். பொதுவாக ஒரு வெற்றியினை, ஒரு அங்கீகாரத்தை குறிப்பது. அப்படி வெற்றி பெறுபவர்களுக்கு ஒரு கர்வம் வரும். அதுவே அகந்தையின் இயல்பு. ஒருவருக்கு அகந்தை இருக்கும் வரை ராஜ்யமோ விஞ்ஞானமோ தொழிலோ பணமோ அதிகாரமோ செல்வாக்கோ எதுவும் நிரந்தரமில்லை. ஆனால் அதை சுற்றியே மனித மனம் அலையும். அமைதியில்லா மனதில் ஆசையும் போராட்டமும் நிம்மதியின்மையும் வரும்.
எனவே அகங்காரம் இருக்கும் வரை அறிவும் தெளிவும் வராது, ஞானமும் வாய்க்காது. இப்படி ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாத ஒன்றை அகற்றி தெளிவும் அறிவும் கொடுக்கும் இடம் இந்த திருக்கண்டியூர். இதனை தன் வாழ்வில் முறையாக பெற்றவர் அப்பர் சுவாமிகள் என்னும் திருநாவுக்கரசர். அவருக்கு ஒரு மனக்குறை இருந்தது. சுந்தரருக்கு 16 வயதிலும் சம்பந்தருக்கு 5 வயதிலும் ஆட்கொண்டார் இறைவன். ஆனால் திருநாவுக்கரசருக்கோ 60 வயதிற்கு பின்தான் தன்னை ஆட்கொண்டார் என்ற மன வருத்தம் இருந்தது. அந்த மனக்குறையை அறிந்த சிவபெருமான் இந்த அஷ்ட வீரார்த்தனம் என்னும் தலங்களை வணங்கினால் பிறப்பு முதல் செய்த வழிபாட்டை, அதாவது தவறவிட்ட புண்ணிய பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் என அப்பருக்கு, அதாவது திருநாவுக்கரசருக்கு சிவபெருமான் அருளினார். திருநாவுக்கரசரும் இறைவன் அருளியதை போன்று இந்த அட்ட வீராட்டனம் என்னும் இந்த ஸ்தலங்களை வணங்கி கைலாய பேறு அடைந்ததாக வரலாறும் உண்டு. அப்படிப்பட்ட கால பைரவரை திருக்கண்டியூர் இந்த ஸ்தலமும், திருக்கோவிலூர், திருவதிகை, திருப்பரியலூர், திருவிற்குடி, திருவலியூர், திருக்குறுக்கை மற்றும் திருக்கடவூர், இந்த 8 ஸ்தலங்கள்தான் கால பைரவரின் திருவிளையாடல் நடந்த இடங்கள். இதுவே அஷ்டத்தலங்களாக இருக்கின்றது. இந்த 8 ஸ்தலங்களை வணங்கினால் சாபமும் கர்மமும் அழியும். இது சத்தியம் என்பதை திருநாவுக்கரசர் வாழ்ந்து காட்டியுள்ளார். காலத்தால் மறைக்கப்பட்ட சில சிவாலயங்களில் மிக மிக முக்கியமான இந்த திருக்கண்டியூர் ஸ்தலத்திற்கு வாழ்வில் ஒரு முறையேனும் மிக மிக சக்தி வாய்ந்த இந்த 8 திருத்தலங்களை வணங்கினால் திருநாவுக்கரசருக்கு கிடைத்த அதே பாக்கியம் நமக்கும் கிட்டும் என்பதில் ஐயமில்லை. அதே கைலாய தரிசனம் நமக்கும் கிட்டும் என்பதில் சத்தியமான வார்த்தை உள்ளது. வாழ்வில் இந்த திருத்தலங்களை வணங்கி சிவனருள் பெறுங்கள். கார்த்திகை மாதம் தேய்பிறை அஷ்டமியில தான் பிரம்மனுடைய 5வது சிரசை கிள்ளியதாக புராணங்கள் கூறுகின்றது. அதனால இந்த திருத்தலத்தில் உள்ள கால பைரவரை கார்த்திகை மாதம் தேய்பிறை அஷ்டமியில வணங்குறது மிக மிக சிறப்பு. ஈசன் அருளால் மற்ற கோயில் ஸ்தலங்களோட வரலாறை அடுத்தடுத்து காணலாம். இணைந்திருங்கள். ஆன்மீக யாத்ரா எங்கும் சிவமயம் பரவட்டும்.